இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இன்னொருத்தர் அறிக்கை கொடுக்குறாரு, சில்ட்ரன்ஸ் விங் அப்படின்னு. ஆல்ரெடியே இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஒருத்தர் சில்ட்ரன்ஸ் விங்குங்கிறார். நான் கேட்டேன், எதுக்கு நான் சில்ட்ரன்ஸ் விங்னு போட்டிருக்காங்க? ஆனால் கட்சியில் இருக்கிற குழந்தை பசங்க தான், அதுக்காக சில்ட்ரன்ஸ் விங்னு வச்சிருக்கிறாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, இந்த பட்ஜெட்டை பார்த்தேன், வழக்கம் போல மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிச்சிருக்கிறாங்க. ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்றார், ஏன்னா ஜிஎஸ்டி குறைப்பை பத்தி இந்த பட்ஜெட்ல ஒன்னையுமே காணாமே. அண்ணே அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்னே, அது பட்ஜெட்னே, யாராவது தயவு செஞ்சு கூட 2 பேர்த்த உட்கார வச்சு சரியா சொல்லி கொடுக்க சொல்லுனே. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் என்ன, பட்ஜெட் என்ன, இரண்டும் வேறு. இவங்கெல்லாம் தமிழகத்தில் மாற்றத்தை கொடுக்க போறோன்னு கிளம்பி வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இன்னொருத்தர் அறிக்கை கொடுக்கிறாரு, சில்ட்ரன்ஸ் விங் அப்படின்னு. ஆல்ரெடியே இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஒருத்தர் சில்ட்ரன்ஸ் விங்குங்கிறார். நான் கேட்டேன், எதுக்கு நான் சில்ட்ரன்ஸ் விங்னு போட்டிருக்காங்க? ஆனால் கட்சியில் இருக்கிற குழந்தை பசங்க தான், அதுக்காக சில்ட்ரன்ஸ் விங்னு வச்சிருக்கிறாங்க. பாரு, இதெல்லாம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, இந்த பட்ஜெட்டை பார்த்தேன், வழக்கம் போல மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிச்சிருக்கிறாங்க. ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்றார், ஏன்னா ஜிஎஸ்டி குறைப்பை பத்தி இந்த பட்ஜெட்ல ஒன்னையுமே காணாமே. அண்ணே அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்னே, அது பட்ஜெட்னே, யாராவது தயவு செஞ்சு கூட 2 பேர்த்த உட்கார வச்சு சரியா சொல்லி கொடுக்க சொல்லுனே. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் என்ன, பட்ஜெட் என்ன, இரண்டும் வேறு. இவங்கெல்லாம் தமிழகத்தில் மாற்றத்தை கொடுக்க போறோன்னு கிளம்பி வந்திருக்கிறாங்க. மாற்றத்தை கொடுக்க போற சில்ட்ரன்ஸ் விங்கு, ஜிஎஸ்டி ஏயா பட்ஜெட்ல குறைக்கல, இவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்முடைய முதலமைச்சரை போன்றவர்கள் பச்சை பொய்ய பேசுறாங்க. பச்சை பொய். சமகிரக சிக்ஷா நிதிங்கய்யா, எல்லா இடத்திலும் குறிப்பாக எண்ணையும் எழுத்தையும் ஊக்குவிக்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம். இவங்க தான் லெட்டர் எழுதுனாங்க மார்ச் 15ஆம் தேதி போன ஆண்டு மத்திய அரசுக்கு, தமிழகத்தில் பிஎம் ஸ்ரீ பள்ளி எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதுறார். மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளி 14,000 பள்ளிகள் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டு வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொடுங்க. இன்னைக்கு சொல்றாங்க எங்களுக்கு பிஎம் ஸ்ரீ வேண்டாம். போன ஆண்டு அவங்க கடிதம் எழுதுறாங்களா இல்லையா? மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் அவரே கையெடுத்து, அவரே பெண்ணெடுத்து, அவரே கையெழுத்து போடுவாரா முதலமைச்சரை கேட்காம? இந்த ஆண்டு அரசியல் செய்கின்றார்கள். தமிழகத்திற்கு ஒடுக்கப்பட வேண்டிய நிதி மடைமாற்றம் செய்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசுக்கும் அனுப்பிட்டாங்க. இதைத்தான் நான் சொல்லுகின்றேன். முதலமைச்சர் அவர்கள் பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இந்த ஆண்டு குஜராத்துக்கு சமகிரக சிக்ஷாலே ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி 1598 கோடி. முதல் தவணையாக 510 கோடி கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேசுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 6971 கோடி, முதல் கட்டமா 344 கோடி கொடுத்திருக்காங்க. தமிழகத்திற்கு முதல் கட்ட நிதி வர இருக்கிறது. முதல் கட்ட 2 மாநிலத்துக்கு கொடுத்துட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட கொடுக்கல. அப்ப எனக்கு நீங்க சொன்ன எல்லா நிதியும் அவங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொல்றது பச்சை பொய் தானே? பொய் தானுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.